Taste the Daily. பாஜகவின் தேர்தல் அறிக்கை சங்கல் பத்ரா என்ற பெயரில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்க்கலாம். பிரதமர் இது குறித்து பேசி வருகிறார். भाजपा कार्यकर्ता आज बहुत ही शुभ दिन है. இன்று மிகவும் நல்ல நாள். कई राज्यों में इस समय नववर्ष का उत्साह है. நாட்டின் பல மாநிலங்களில் இன்று புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. कोयला वैशाख का आनंद है. असम में வங்காளத்தில் வைசாக் கொண்டாடப்படுகிறது. அசாமில் புகார் சூகா திருவிழா, मना रहा है. ओडिशा में पाना संक्रांति हो, ஒரிசாவில் பானா சங்கராந்தி கொண்டாடப்படுகிறது. கேரளத்தில் விசு பண்டிகை, தமிழ்நாட்டில் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. शुभकामनाओं का दौर चल रहा है. அனைவருக்கும் வாழ்த்துக்களின் அந்த आज நதி नवरात्रि के छठे சேர்ந்து दिन கொண்டிருக்கிறது. हम இன்று நவராத்திரியின் 6வது நாள். मां कात्यायनी की पूजा करते हैं. நாம் அனைவரும் அன்னை காத்தியாயினியை பூஜை செய்கிறீர்கள். अपने दोनों भुजाओं में कमल धारण किए हुए हैं. அன்னை காத்தியாயினி தன்னுடைய 2 தோள்களிலும் தாமரை மலர்களை தாங்கி இருக்கிறார். ये संयोग भी बहुत बड़ा आशीर्वाद है. இந்த ஒரு इनके सब நல்ல விஷயம் நமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். सोने में सुहागा. आज बाबा साहब आम्बेडकर की जयंती भी है. இதிலே மேலும் ஒரு ऐसे पावन நல்ல समय விஷயம் என்னவென்றால், இன்று பாபா சாஹேப் அம்பேத்கரின் பிறந்த நாள். विकसित भारत के संकल्प पत्र को देश के सामने रखा है. இந்த நிலையில் मैं आप सभी को பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியடைந்த இந்தியாவை அடையும் இலட்சியத்தை கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறது. बहुत बधाई देता हूं. நான் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். इस उत्तम मैनिफेस्टो तैयार करने के लिए இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்ததற்காக ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். भारतीय जनता पार्टी के प्रति अप्रतिम विश्वास रखते हुए जो सुझाव भेजे, லட்சக்கணக்கான மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது நம்பிக்கை வைத்து இதிலே இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் பற்றி செய்திகள் அனுப்பியிருந்தார்கள். இத்தகைய லட்சக்கணக்கான நாட்டின் குடிமக்களுக்கு நான் என்னுடைய வணக்கங்களை, நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். पूरे देश को भाजपा के संकल्प पत्र का बहुत इंतजार रहता है. और इसका நாடு एक முழுவதும் बड़ा कारण பாரதிய ஜனதா கட்சியின் இந்த தேர்தல் அறிக்கைக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். अपने संकल्प पत्र के हर बिंदु को गारंटी के रूप में जमीन पर उतारा है. 10 வருடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் सूची உத்தரவாதம் மூலமாக फिर स्थापित. நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறது. ये संकल्प पत्र विकसित भारत के 4 मजबूत स्तंभ, युवा शक्ति, नारी शक्ति, गरीब, किसान, इन सभी को सशक्त करता है. இந்த சங்கல்ப பத்திரம் என்கின்ற தேர்தல் அறிக்கை நாட்டின் 4 முக்கியமான தூண்கள் ஆகிய இளைஞர்கள், பெண்கள், ஏழைகள், விவசாயிகள் ஆகியோரை மீண்டும் வலுமைப்படுத்துவதற்காக திட்டங்களை தருகிறது. हमारा फोकस அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை தருவதற்கான முயற்சிகள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. निवेश से नौकरी पर भी है. इस संकल्प पत्र में क्वांटिटी ऑफ अपॉर्चुनिटीज और क्वालिटी ऑफ अपॉर्चुनिटीज दोनों पर बहुत जोर दिया गया है.
இந்த தேர்தல் அறிக்கையில் அதிக எண்ணிக்கையில் வாய்ப்புகள், அதிக எண்ணிக்கையில் மிக நல்ல வாய்ப்புகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் வேலை வாய்ப்பு தருவதை பற்றி பேசியிருக்கிறோம். மற்றொரு புறம் புதிய தொழில்கள் தொடங்குதல், ஸ்டார்ட் அப் அமைத்தல், உலக வணிக மையங்களை உருவாக்குதல் பற்றி பேசியிருக்கிறோம். युवा भारत की युवा आकांक्षाओं का प्रतिबिंब है. பாரதிய ஜனதா கட்சியின் இந்த தேர்தல் அறிக்கை இளைஞர்களின் ஆசைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு தேர்தல் அறிக்கை. கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறோம். परिणाम लाने के लिए काम करते हैं. முடிவுகளை கொண்டு வருவதற்காக நாங்கள் பணியாற்றுபவர்கள். लेकिन काम वहां रुकता नहीं है. जो लोग गरीबी से बाहर आए, इनको भी लंबे अरसे तक संबल की आवश्यकता है. பணி அதோடு முடிந்து விடவில்லை. வறுமை கோட்டிற்கு மேலே வந்தவர்களை பல ஆண்டுகள் நாம் பராமரிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி செய்யாவிடில் மீண்டும் இவர்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ऑपरेशन बढ़िया हो गया होगा, सारे पैरामीटर तबीयत के ठीक होंगे, फिर भी डॉक्टर कहते हैं कि जरा घर जाके महीना 2 महीना ये चीजें संभालना. ஒரு அறுவை சிகிச்சை முடிந்த பின்னர் எல்லாம் நல்லபடியாக நடந்து விட்டது, இருந்தாலும் வீட்டுக்கு சென்று இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள் அல்லவா? அதுபோல இவர்களை நாம் பராமரிக்க வேண்டியிருக்கிறது. संबल की आवश्यकता होती है ताकि किसी भी कारण से वो गरीबी में वापिस जाने के लिए मजबूर न हो जाए. इसी सोच के साथ भाजपा ने गरीब कल्याण की कई योजनाओं के विस्तार का भी संकल्प किया. மீண்டும் அவர்கள் வறுமை நிலைக்கு திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக ஏழைகளின் நல வாழ்வுக்காக பல திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி இருக்கிறது. இந்த திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நிலவ வேண்டும். सुनिश्चित करेंगे Taste the Daily.